Praise the Lord. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தெய்வமாயிருக்கிறார். ஒருவேளை நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை கைவிடலாம், நாம் கரம் பிடித்தவர்கள் நம்மை கைவிடலாம். ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல என்றென்றைக்கும் கைவிடாதவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நாம் அவருடைய கரத்துல நம்முடைய கரத்தை கொடுத்து என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் எந்த கரடுமுரடான பாதையின் வழியாக கடந்து சென்றாலும் நம்மை கரம் பிடித்து செம்மையான பாதையில நடத்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் நம் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனை ஆராதிக்க நம்மை விட்டு கொடுப்போமா? Praise the Lord. நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமாண்டவரே, எங்களை கைவிடாமல் என்றென்றைக்கும் எங்களை நடத்தி சென்று ஆண்டவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நேசித்து எங்களை வழி நடத்தி செம்மையான பாதையில நடத்தி செல்லுகிற தேவனாகிய உடைய கரத்தில இந்த நாளிலும் எங்கள் கரத்தை விட்டு கொடுக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.